சிரியாவின் டமஸ்கஸ் பற்றி எதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், டமஸ்கஸ் உலகின் பழமையான தொடர்ச்சியாக மக்கள் வசிக்கும் நகரங்களில் ஒன்றாகும். இந்த நகரம் மல்லிகை நகரம் என்றும் இஸ்லாத்தின் 4வது புனித நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. தென்மேற்கு சிரியாவில் லெபனான் மலைத்தொடரின் கிழக்கு அடிவாரத்தில் அமைந்துள்ளது டமஸ்கஸ். வாள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் டமஸ்கஸ் எஃகு என்ற ஒரு வகை எஃகுக்கு இந்த நகரம் புகழ் பெற்றது. பரடா நதி இந்த நகரத்தின் வழியாக பாய்கிறது. மேற்கு ஆசியாவில் மத்திய தரைக்கடல் ஓரத்தில் அமைந்துள்ளது. யூப்ரடிஸ் நதி சிரியா வழியாக பாயும் முக்கிய நதியாகும். தென்னாப்பிரிக்காவில் உள்ள கலக்காரி பாலைவனம் ஒரு உண்மையான பாலைவனம் அல்ல, ஏனெனில் இது ஒரு வழக்கமான பாலைவனத்தை விட அதிக மழையை பெறுகிறது. கலக்காரி என்றால் பெருந்தாகம் என்று பொருள். தென்னாப்பிரிக்காவில் உள்ளது. இது போட்சுவானாவின் பெரும் பகுதியையும் நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளையும் உள்ளடக்கி உள்ளது. இந்த பாலைவனமானது ஆப்பிரிக்காவின் தெற்கே உள்ள பாலைவனம், உலகத்தில் 6வது பெரிய பாலைவனம் ஆகும். சகாரா பாலைவனத்துக்கு பிறகு ஆப்பிரிக்காவின் 2வது பெரிய பாலைவனம் இதுவே ஆகும். தென்மேற்கில் கடலோர பாலைவனமான நமீபியாவுடன் இணைகிறது. டிரான்ஸ் சைபீரியன் ரயில் பாதை உலகின் மிக நீளமான ரயில் பாதை. இது ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கிறது. இது 7 நேர மண்டலங்களாக சாதனை கொண்டுள்ளது. பயணத்தை முடிக்க 8 நாட்கள் ஆகும். உலகின் 3வது மிக நீளமான ரயில் சேவையாகும். மங்கோலியா, சீனா மற்றும் வடகொரியா 3 நாடுகளை இணைக்கிறது. ஸ்வார்ட் பேர்ட் என்பது ஆர்டிக் தீவுகளின் குழுவாகும். 9 முக்கிய தீவுகள் உள்ளன. நார்வேயின் ஒரு பகுதியான தீவு கூட்டம் ஆர்டிக் வட்டத்தின் வடக்கே ஆர்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. பிட்ஸ்பெர்கன் தீவு கூட்டத்தில் உள்ள தீவுகளில் மிகப்பெரிய தீவில் ஒன்றாகும். ஸ்வார்ட் பேர்ட் என்றால் குளிர்ந்த கரைகள் என்று பொருள். இங்கு வருடத்தில் 5 மாதங்கள் சூரியன் மறையாது. உலக விதைகள் பெட்டகம் இங்குதான் அமைந்துள்ளது. 3000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்கள் வசிக்கிறார்கள். இது பூமியின் கடைசி நாடு மற்றும் வடதுருவத்தில் அமைந்துள்ளது. நார்வே அரசின் ஆளுநரால் இந்த தீவு நிர்வகிக்கப்படுகிறது. ஆர்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஸ்வால்பர்ட் தீவு துருவக்கரடிகளின் தாயகம் ஆகும். மேலும் துருவ இரவு மற்றும் நள்ளிரவு சூரிய நிகழ்வுகளை காணலாம். ஸ்பெயினில் ஒரு பகுதியான பல்லேரிக் தீவுகள் மல்லோர்கா, இபிசா மற்றும் மெனோர்கா போன்ற பிரபலமான சுற்றுலா தலங்களை கொண்டுள்ளது. பல்லேரிக் தீவுகள் என்பது மத்திய தரைக்கடலில் உள்ள பல்லேரிக் கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு கூட்டம். இது ஸ்பெயினின் கிழக்கே அமைந்துள்ளது. ஸ்பெயினுக்கு சொந்தமானவை. 4 முக்கிய தீவுகள் உள்ளன. மல்லோர்கா மிகப்பெரிய தீவு. மேலும் மெனோர்கா, இபிசா உள்ளது. மிக சிறிய தீவு போர்மென்ட்ரேரா. பால்மா பல்லேரிக் தீவுகளின் தலைநகரமாகும். ஐபிசா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு உள்ளது.